ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல டெவில் மே கிரையோட எபிசோட் 1 பார்க்க போறோம். எடுத்ததும் வேட்டிகன் சிட்டி மியூசியம்ல காட்டுவாங்க. எங்க சில கொள்ளக்காரங்க நுழைஞ்சிருப்பாங்க. பாம் யூஸ் பண்ணி செவத்தெல்லாம் தகர்த்துட்டு சுத்தி இருக்க எல்லா கார்ட்ஸையும் கொண்டுட்டு வேல்யூபிளான ஐட்டம்ஸ் எல்லாம் தூக்கி உள்ள போட்டுப்பானுங்க. இந்த இடத்துக்கு ஒயிட் ராபிட் வந்துட்டு இது ஆக்வர்டா இருக்குன்பா. எல்லாரும் கண்ணா அவன் பக்கம் பாயிண்ட் பண்ணும்போது ஒயிட் ராபிட் இந்த கொள்ளைக்கு பின்னால ஒரு ட்ரெஸ் கோட் இருக்குங்கிறது எனக்கு தெரியல. நான் என்னோட ஈஸ்டர் பெஸ்ட்ல வந்துட்டேன்ட்டு சிரிப்பான். ஒருத்தன் இது என்ன எலவடான்பா, இன்னொருத்தர் ராபிட் போல இருக்குன்பா. இன்னொரு பர்சன் என்னவா இருந்தாருன்னா கொல்லுலான்பா. ஒயிட் ராபிட் அதுக்கான தேவையில்ல லென்ட் கையை தூக்கிட்டு, அமெரிக்கன்ஸ் எப்பவும் உங்க ஸ்பீசிஸ சார்ந்தே இருக்கீங்க, எதுவுமே உங்க குறுகிய புரிதலுக்கு ஃபிட் ஆகாது தானே. நீங்க தயங்காம சுடுவீங்க, பாம் வைப்பீங்க, கொளுத்துவீங்க. ஆனா அதை எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்குன்னு பாருங்க. ஃபார்ச்சூனுக்கான சோல்ஜர்ஸ் 2.5 மில்லியனுக்கு போற காமன் ஸ்டோன்ஸை திருட வந்திருக்கீங்க. ஆனா உங்களுக்கு முன்னால இருக்க விஷயம் இந்த உலகத்தோட வேல்யூக்கே அப்பாற்பட்டதுன்ட்டு ஒரு கிளாஸ்ல கை வைப்பான். இதை கேட்டா அவனுக்கு குழம்பி போய் இந்த ஆஃபர் எப்படி உனக்கு தெரியும்பா. ஒயிட் ராபிட் அந்த ஆஃபர் கொடுத்ததே நான் தானன்ட்டு கண்ணாடி உடைச்சு கத்தி எடுத்திருப்பான். அந்த பக்கம் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஒயிட் ராபிட் இது த ஃபோர்சேஜ் டீமன் நைட் ஸ்பாடாவோட கத்தி. இது ஐரானிக்கா இருக்குல்ல, நரகத்தோட மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் ஒரு புனித ஸ்தலத்துல இருக்காது. ஆனா அத நரகம்னு நீங்க தான் சொல்லிக்கிறீங்க. அதான் ஹியூமன் ரிலிஜனுக்கான உண்மையான இதயமா இருக்கு. உங்களோட மூலத்தனத்தோட மோசமான பகுதியை உங்களாலேயே கட்டுப்படுத்த முடியும். ஆனா அதெல்லாம் இன்னொரு உலகத்தோட பயத்தையும் வெறுப்பையும் கலெக்ட் பண்றது மூலமா. அதாவது ஏன் உலகம்பா. பின்னால இருக்கவனும் ராபிட்டா நீ ரொம்ப தான் வாய் பேசுற, உனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துட்டு பேசின காசை கொடுத்துருன்பா. ஒயிட் ராபிட்டும் கொடுத்துட்டா போச்சுன்ட்டு கழுத்தை வெட்டி இருப்பான். இதை பார்த்தா மத்தவங்கள சுட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒயிட் ராபிட் எல்லா புல்லட்ஸையும் கத்தியாலேயே தட்டி விட்டு மொத்த பேத்தையும் வெட்டி கூறு போட்டிருப்பான். இந்த இடத்துல ஹோலி நைட் சுத்து போட்டிருப்பாங்க. ஒயிட் ராபிட் கீழே கிடக்க அவனோட வாய்க்குள்ள கத்தி விட்டு ஆட்டிருப்பான். இதை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க. எந்திரிச்சவன் ஒரு புதிய சகாப்தத்தோட வாசல்ல நாம இப்ப ஒருங்கிணைஞ்சு நிக்கிறோம். த ஏஜ் ஆஃப் த டீமன். இந்த உலகம் ரொம்ப பெருசாக போகுது. ஆனா உங்களுக்கு இல்லைன்ட்டு டெட்டனேட் பண்ணி விட்டுருப்பான். முடிஞ்ச அளவுக்கு ஹோலி நைட்ஸ் தப்பிச்சு போலான்னு பாப்பாங்க. பட் நெருப்பு இடிபாடுகள்லயும் மாட்டிப்பாங்க. இந்த இடத்துல ஒயிட் ராபிட் எல்லாம் பாக்குறப்ப அல்லு இருக்காது. இதுக்கப்புறம் ஸ்ட்ரீட்ஸ்ல ஒரு அம்மான் குழந்தைய காட்டுவாங்க. கூட்டத்துல ஒருத்த மேல மோதி பொருள்லாம் கீழே விழுந்திருக்கும். ஆனா அவன் சாரி கேட்காம நீங்க வந்தாதான் தப்புங்கிற போல போவான் திமுறா. அவங்களும் திங்ஸ்ல எடுத்து வைக்கும் போது திடீர்னு குழந்தை மொத்தமா மாறின போல இருக்கும். இந்த பாயிண்ட்ல சைட்ல ஏதோ விழுந்த போல இருக்கேன்ட்டு என் மாப்பிலாம் பண்ற வேணும் தானே பண்ணிருப்பேன்ட்டு அந்த லேடியும் போய் அந்த பொருளை எடுக்கிறப்ப அவளோட சென்ஸ்ல ஏதோ மோசமா படும். திடீர்னு பார்த்து ஏதோ பார்த்து பயந்த போல இருப்பா. பார்த்தா 3 டீமன்ஸ் தாக்கி இருக்கும். அந்த லேடி என்ன வேணா பண்ணிக்கங்க, குழந்தைய விட்டுருங்கன்பா. அது என்ன குழந்தைன்னு கேட்கும். ஹீரோ ஒன்னு புடனிலே சுட்டுட்டு என்ன 3 பேர் விளையாட வந்தீங்களான்பா. தலைவன் பேரு தான் டான்டே. இதுக்கப்புறம் மொத்த பேத்தையும் காலி பண்ண சுட்டே இருப்பான். முடிஞ்ச அளவுக்கு மத்ததுகளும் போராடுங்க. பட் ஹீரோ அதெல்லாம் காலி பண்ணிட்டு கடைசி ஒன்னு இல்ல ஜாக் பாட்டுன்ட்டு நெத்திலே சுட்டிருப்பான். கீழே வந்தவன் கொன்னதுக்கு அப்புறம் ஒன்லைன் சொல்லணும்ல, அதை சொல்லதான் இப்ப பிளாங்கா இருக்க போல இருக்கு. ஆனா எனக்கு இப்படி ஆனதுல இல்ல நம்புங்கன்ட்டு சரி நான் அவனை சுட்ட போல நினைச்சுக்கங்கன்ட்டு சுட்டமாய் பண்ணிட்டு 80கள்ல இருந்து இந்த ஸ்கல்டன்ஸ் தொலை தான் பெரும்பாடா இருக்குன்பா. இதான் என்னோட பெஸ்ட் ஒர்க், எப்படி நல்லா இருந்துச்சான்பா. அவங்களும் சூப்பர்ன்பாங்க. இதுக்கப்புறம் என்ன என் குழந்தையும் காப்பாத்தான் வந்தீங்களான்னு கேட்பாங்க. நான்ட்டே அப்படியும் வச்சுக்கோங்க, நான் ஜஸ்ட் என்னோட கிளைண்ட் ஒர்க்கை பார்க்கலான்னு வந்தேன், அப்பதான் அது நடந்துச்சுன்பான். அவங்க கிளைண்டா என்ன வேலைப்பா செய்யறேன்பாங்க. டான்ட்டே டீமன் கில்லிங் தான் பேசிட்டு இருக்கும் போதே என்னால ஆம்னியஸான ஆறாவது சென்ஸ் பண்ணிருப்பான். பட் பார்க்கும்போது குழந்தை மட்டும் தான் இருக்கும். கியூட்டா இருக்கு குழந்தைன்ட்டு கிட்ட போவான். அந்த பக்கம் கீழே விழுந்த பொருள் அந்த லேடி எடுத்துட்டு இருக்கப்ப அந்த டீமன் கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஹீரோவை பிடிக்க பார்க்கும். ஹீரோவும் சுட்டு தலையிலன்னு பாப்பான். பட் அந்த லேடி அதை என் குழந்தைன்ட்டு அவனை அடிச்சு போட்டு அப்படியே கிரௌட் குள்ள கலந்து எஸ்கேப் ஆயிருப்பாங்க. ஹீரோவும் அடச்சான்பான். வேட்டிகன் சிட்டில எடுத்ததுமே தாக்குதல் நடந்ததை பார்த்திருப்போம் இல்லையா, அதோட ஃபுட்டேஜ் ரிலீஸ் ஆகி நியூஸ் மீடியா எல்லாம் பரவி இருக்கும். அண்ட் அந்த பின்னால இருக்க 2 விங்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க. இதை பத்தி டிபேட் ஷோ போயிட்டு இருக்கும். பார்த்தா அங்க இருக்க ஒருத்தன் இது யுஎஸ் மிலிட்டரி பவர்லாம் கிடையாது, கண்டிப்பா ரஷ்யன்ஸ் தான் தாக்கி இருக்கணும்பா. இதை கேட்ட ஒரு பாட்காஸ்டர் இல்ல இது கண்டிப்பா கடவுள் சைட்ல இருந்து நடந்த ஸ்ட்ரைக்கா தான் இருக்கும், நரகத்துல இருந்து நம்மள தாக்குறாங்க, கண்ணு முழிச்சுக்கங்கன்பா. இதை ஒரு காமெடி ஷோல வச்சு நக்கல் பண்ணிட்டு இருப்பானுங்க. இதுக்கப்புறம் யூஎஸ் கவர்மெண்ட் டாக்டர் ஃபிஷர் மீட் பண்றதை காட்டுவாங்க. அவரும் இதெல்லாம் பண்ணது டெரரிஸ்ட் டீமன்ஸ் பண்ண வேலையா இருக்கும் பாரு. அதை ஜெனரல் நக்கல் பண்ணுவாரு. வைஸ் பிரசிடென்ட் டாக்டர் ஃபிஷர் உலகத்திலேயே முதன்மையான தியரிட்டிக்கல் பிசிக்ஸ். அவர் சொல்றது சீரியஸ்னு நான் அஷூரன்ஸ் தரன்பா. ஜெனரல் சாரி கேட்கவும் பிரசிடென்ட் இந்த விஷயம் எப்படி ஒர்க் ஆகணும் சொல்றீங்களான்பா. ஃபிஷரும் சிரிச்சுட்டு டீமனான்ட்டு கிரிமினல் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்களோ அதே போலதான் என்னோட டீம் சீன்ல எந்த டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணாங்கன்பா. ஜெனரல் அது எந்த டீமனோட டிஎன்ஏ போல இருந்துச்சுன்னு கேட்பாரு. டாக்டர் ஃபிஷர் நாங்க கொலோக்கியல் டேர்ம் படி போறோம், கிடைச்ச டிஎன்ஏ ஹோமோசேபியன்ஸ்ல இருந்து மாறுபட்ட பரிமாணமா இருக்கு. ஒன்னு வேற உலகத்துல இருந்து வந்த போலவும் இன்னொன்னு நமக்கு பேரலா இருக்க போலவும். எனக்கு தெரிஞ்ச என் ஹைப்போதிசிஸ் நம்ம முன்னோர்கள் ஒரு யூனிவர்ஸ்ல இருந்து இன்னொரு யூனிவர்ஸ் போறக்கான வழியை கண்டுபிடிச்சிருக்கணும். அங்க அடாப்ட் ஆகி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். பகைமை கொண்ட அந்த சுற்றுச்சூழல்லையும் சர்வைவ் ஆகிற அளவுக்கு. ஆப்போசிட்ல இருக்கவன் என்ன நரகம் மாதிரியா, நீங்க பேசுறத பார்த்தா நரகம் போலதான் இருக்குன்பா. டாக்டர் ஃபிஷர் மித்தாலஜி இருக்காது ரியாலிட்டியை எக்ஸ்பிளைன்
எக்ஸ்பிளைன் பண்ணதான். நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த உலகத்துல இருக்க எல்லா பகுதிகளிலும் அண்டர் வேர்ல்ட் டீமன்ஸ்ங்கிறதுக்கான ஒரே மாதிரியான கதை ஏன் இருக்கு? நாங்க ஒரு இன்டர் டைமென்ஷனல் ரிஃப்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். அது 2 யூனிவர்ஸ்க்கான பிரிட்ஜா இருக்கும். இருந்தாலும் இது பல நூற்றாண்டுகளா பிளாக் செய்யப்பட்டிருக்கு. ஒரு ஃபீல்ட் ஆஃப் குவாண்டம் இன்டர்ஃபரன்ஸ்னால இருக்கே. இந்த மாதிரியான ஃபீல்ட்ல இடையூறு ஏதாவது ஏற்பட்டா ஹோட்டல்ஸ் மாதிரியான விஷயங்கள் உருவாகும். அது நம்ம உலகத்துக்குள்ள கொஞ்சமான டீமன் டைப்ஸ் எல்லாம் அனுப்ப முடியும். அதிர்ஷ்டவசமா இந்த ஒரு போர்ட்டலுக்குள்ள பெரிய ரொம்ப சிக்கலான மூலக்கூறுகள் கட்டமைப்புகளை உள்ளடக்க இது ஸ்டேபிளான ஒண்ணு கிடையாதுன்பாரு பிரசிடென்ட்டும். அப்படின்னு அதுக்கு அர்த்தங்கும் போது டாக்டர் ஃபிஷர், ஆமா பெரிய டிமாண்ட்ஸ்னால இங்க வர முடியாதுன்பாரு. பிரசிடென்ட், நீங்க யாருக்கு வேலை செய்றீங்கன்பாரு. ஃபிஷரும் .com எங்களோட பிஆர் டிபார்ட்மெண்ட் இப்படிதான் கூப்பிட விரும்புவாங்க. வைஸ் பிரசிடென்ட், அந்த .com இண்டிபெண்டன்டான டிமென்ஷனல் செக்யூரிட்டி கம்பெனி. இதுக்கான ஃபண்ட் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். என்ன மாதிரி ஆளுக காசு போடுவாங்கன்பா. இது இடத்துக்கு ஒருத்த அலறி பிடிச்ச ஒரு சீடியோட வருவான். நீங்க அதை பார்த்தே ஆகணும்னு ஒன்ஸ் ப்ரொஜெக்ட் பண்ணதும் ஸ்பாடாவை பத்தி ஒயிட் ராபிட் பேசியிருப்பான் இல்லையா. டாக்டர் ஃபிஷர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்பா. கூட இருக்கவன் கத்திக்காகவா இவ்வளவுன்பா. இதுக்கப்புறம் ஒயிட் ராபிட் தாக்குறப்ப நரக வாயில் சீக்கிரமா திறக்க போகுதுன்ட்டு இதை செலிப்ரேட் பண்ண எந்த சேஃபியன்ஸா இருந்தாலும் வரலாம். அதெல்லாம் தாண்டி நீங்க இந்த ஒயிட் ராபிட்டை வேட்டையாடணும்னு நினைச்சா முதல் போய் வேட்டைக்காரனை தேடுங்கன்ட்டு சராமரியே கொண்டதை காட்டுவாங்க. பிரசிடென்ட் இதெல்லாம் கேட்டு தலை சுத்தி போய், இன்னும் நான் பயோ வெப்பன்ஸ்ல இருந்து மீண்டு வரல, அதுக்குள்ள நரகத்துல இருந்து தவழ்ந்து வராங்கன்னு சொல்றீங்க, என்னத்த டீல் பண்ணன்பாரு. வைஸ் பிரசிடென்ட், நீங்களே கேட்டீங்கல்ல, இது மதம் சார்ந்து இல்ல, அறிவியல் சார்ந்து. கர்த்தரோட வார்த்தை சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டிருக்கு. நரகம்ங்கிற ஒண்ணு இருக்கு. அப்புறம் இது புனித போரா இருக்க போதுன்பா. ஃபிஷர் மொயில கண்டுபிடிக்கணும்னா வேட்டைக்காரனை பிடிங்க. அது நம்மளோட விளையாட பாக்குதுன்னு நினைக்கிறேன். அது ஏதோ க்ளூ மாதிரி தெரியுது. ஃபர்ஸ்ட் நம்ம ஹண்டர் யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு டீமன் ஹண்டர்ன்பா. வைஸ் பிரசிடென்ட்டும், உங்களால எத்தனை டீமன் ஹண்டர்ஸை கண்டுபிடிக்க முடியுதோ பிடிச்சு எங்கிட்ட கொண்டு வாங்கன்பா. எல்லாரும் பார்வையும் பிரசிடென்ட்டோட உத்தரவுக்கு போகும். அவர் தான் சொல்லிட்டார்ல, செஞ்சிருங்கன்பா. இதுக்கப்புறம் சுத்தி சுத்தி டீமன் ஹண்டர்ஸை பிடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஹீரோ எப்பவும் போற போல கேஃபே போயிருப்பான். உனக்கான அதுக்கு காத்துட்டு இருந்துச்சு, கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேன்பாங்க வெயிட்ரஸ். பார்த்தா கால் பண்றதுக்கு ஃபோன் நம்பர்லாம் வச்சிருப்பாங்க. பட் டான்டே வாயை தொடச்சிட்டு வச்சிருவான். இந்த இடத்துல டக்குன்னு ஏதோ தப்பா நடக்க போறத சென்ஸ் பண்ணிருப்பான். நோட்டியில சுத்தி இருக்க எல்லாத்தையும் காப்பாத்திருப்பான். ஒன்ஸ் எல்லாரும் சேஃப்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் வெளியே சேஃபா கூட்டிட்டு போட்டு வெயிட்ரஸை தாட்டி விடுவான். இந்த இடத்துக்கு டான்டேவோட பிரதர் வந்திருப்பான். டான்டேவே குழம்பி போயிருப்பான், நீ செத்துட்டீலன்ட்டு. அவன் அந்த ரத்தமும் சதையுமா வந்திருக்கன்னு போதெல்லாம் டான்டே சுட ஆரம்பிச்சிருப்பான். பார்த்தா வந்தது பிளாஸ்மாவா இருக்கும். அது எஸ்கேப் ஆகிற விதத்தை பார்த்துட்டு, ஓ நீ அப்படியே அந்த குழந்தைய உருமாறி வந்தேல அந்த டீமன் தானன்ட்டு தரையில சுட்டு ஓட்டையை போட்டு கீழே வந்திருப்பான். பிளாஸ்மா டக்குன்னு டான்டேவே பின்னால இருந்து தாக்க வரும். இதுக்கப்புறம் அந்த புடிச்சிட்டு வந்த டீமன் ஹண்டர்ஸை விசாரிக்கும் போது அந்த விசாரணையே ரொம்ப க்ரூலா இருக்கும். ஒருத்த மட்டும் சிகரெட் ஸ்டைல பத்த வச்சுட்டு, நான் ஒருத்தனை பார்த்தேன், அவன் அண்டர் கிரவுண்ட்ல இந்த டீமன் ஒர்க்ஸ்க்கு ஆள் பிடிச்சி தருவேன். அவன் வந்துட்டு பேசுற ரேபிட்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கும் போது நான் கூட சும்மா பேசுறான்னு தான் நினைச்சேன்பா. வைஸ் பிரசிடென்ட் இதை கேட்டதும், இது நம்ம கேஸோட மேட்ச் ஆகிற போல இருக்குன்ட்டு அவன் பேரை சொல்லுன்பா. இதுக்கப்புறம் கிளப்ல என்சோ ஃபெரினோவை தேடி வந்திருப்பாங்க. அவன் ஆள விடுங்கடான்னு எஸ்கேப் ஆயிருப்பான். ஆபீசர்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு தனா வீட்டுல ஓடுவான். ஒரு பொண்ணு கதவை நீக்கிறது தெரியாம மோதி விழுந்திருப்பான். என்சோ கண்ணு முடிக்கும் போது இன்ட்ராகேஷன் ரூம்ல இருப்பான். ஒருத்தன்லாம் கரண்ட் ஷாக் கொடுக்க வருவான். பார்த்து பயந்தவங்க, பாருங்க நீங்க என்ன கேட்டாலும் சொல்லிடுறேன்பா. என்சோ அதுக்கான கை மாறுங்கும் போது திரும்ப எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்க வருவாங்க. அவன் சரி விடுங்க ஃப்ரீயாவே பண்ணி தரன்பான். வைஸ் பிரசிடென்ட் ஒயிட் ராபிட்ட பத்தி கேட்கவும் என்சோ சிரிச்சிட்டே, அவனா நான் கூட வேற என்னமோன்னு பயந்துட்டேன், அவசரமா முடிக்கப்பட வேண்டிய வேலையோட வந்தான்பா. வைஸ் பிரசிடென்ட் 6 அடியில ஒரு பேசுற மொயில பார்த்து சந்தேகம் வரலையான்பா. என்சோ, எங்க தொழில இது சகஜம், வந்தவன் வெஸ்ட் சைட்ல இருந்து ஏதோ டீமன் நாய்ஸஸ் ஜாஸ்தியா இருக்கு, அதை அப்புறப்படுத்தணும்னா. வைஸ் பிரசிடென்ட் ஏன் இதுக்குன்னா கேட்கலையான்பா. என்சோ, நிறைய பணம் கொடுத்தா அதனால கேட்க தோணல, ஆனா ஒரே ஒரு டீமன் ஹண்டர் மட்டும் தான் வேணும்னு சொன்னான். வைஸ் பிரசிடென்ட், அது யாருங்கபோம். என்சோ, டான்டேங்கிற பொடியன்பா. டக்குன்னு, ஆனா அவனோட கடந்த காலம் தான் மோசம், அவங்க அப்பா கூட இல்ல, அவன் அம்மாவையும் ட்வின் பிரதரையும் ஒரு டீமன் ப்ரூட்டலா கொன்றுச்சுன்பா. ஃபிஷர் டக்குன்னு டான்டேவோட டீடைல்ஸ் எடுத்துட்டு இவனோட லாஸ்ட் நேம் தெரியப்படல அண்ட் இவனோட பாதி டீடைல்ஸ் படிக்கும் போது இவன் எக்ஸ்ட்ராடினரியா இருப்பானோன்பா. வைஸ் பிரசிடென்ட், வேற ஏதாவது இருக்கா லைக் ராபிட்ட சார்ந்துன்பா. அவன் கிட்டத்தட்ட 5 செப்பரேட் ஜாப்ஸ்ல ஆப்சென்ட் வித்வுட் லீவ் எடுத்திருக்கான். ப்ராப்பரான ரீசன் சொல்லாம, ப்ராப்பர் ஆத்தரைசேஷன் இல்லாம லீவ் போட்டுக்காது. பட் பர்மனண்டால இல்ல. விபிஏன்னு கேட்கவும் ஃபிஷர், அவன் ஜஸ்ட் போர் அடிக்குதுன்னு சொல்லி வச்சிருக்கான்பா. பிளாஸ்மா அந்த பக்கம் டான்டே கூட ஆம்லெட்டை கொடுத்துருன்ட்டு சண்டை போடும். ஹீரோ அது கூட ஃபைட் பண்ற போல இருக்காது, விளையாடுற போல இருக்கும். நீ என் பிரதர் வேஷத்துல வந்தப்ப அது கொஞ்சம் ஓவரா தான் இருந்துச்சு. பர்சனலா அந்த கிரீப்பி பேபி போல வந்திருந்தாவே நல்லா இருந்திருக்கும்பா. ஒரு பாயிண்ட்ல எக்ஸ்டிங்யூஷரை சுட்டு புகையா இருக்கும். டீமன் சைட்ல வந்த போல இருக்கும். ஹீரோ அங்க நோட் பண்ணும் போது அது வெறும் ஏனியா இருந்திருக்கும். பிளாஸ்மா டான்டேவை அப்படியே கார்னர் பண்ணிட்டு நாக்காலேயே ஆமுலெட்டை தூக்கி இருக்கும். ஹீரோ ஃபோர்ஸ் கொடுத்து கை எடுத்துட்டு அவனை அடிச்சு பறக்க விட்டு ஆமுலெட்டை தூக்கிடுவான். என் நெக்லஸ் ஆட்டை போடுறது அவ்வளவு சுலபம்லாம் கிடையாது, ஆனா இது உனக்கு எதுக்குன்ட்டு கன் பாயிண்ட்ல கேள்வி கேட்பான். பிளாஸ்மா, எனக்கு நான் ஷேப் ஷிஃப்டர்னு தெரியும், ஆனா உனக்கு தான் நீ யாருன்னு தெரியலன்ட்டு அது ஒரு மாதிரி வெடிக்கிற போல ஆகும். ஹீரோவும் சுடலான்னு பாப்பான், பட் சுட முடியாது. பார்த்தா அது பறந்து போயிருக்கும். டான்டே கன் டேமேஜ் ஆனதை பார்த்துட்டு எப்ப பார்த்தாலும் இதேதான் பிரச்சனைன்பா. அந்த பக்கம் இருக்க என்சோ, நான் கேள்விப்பட்டிருக்கேன் 2 பவர்ஃபுல் டீமன்ஸ் கிராஸ் ஆகும் போது அதுகளே அதுகளோட கான்சியஸ்னஸ் ப்ரொஜெக்ட் பண்ண கத்துக்கிச்சுக்கலாம், அதுவும் நம்ம உலகத்துக்குள்ள. அண்ட் பொசஸ் பண்ணப்பட்ட பொருள், அதுவும் போல்டர் கெய்ஸ்ட் ஸ்டைல்ன்பா. என்ன கேட்டா நான் ஒயிட் ராபிட்ட அப்படிதான் சொல்லுவேன். இது ஒரு குழந்தையோட பொசஸ் பண்ணப்பட்ட பொம்மை, அவன் சாதாரண நரகவாசியா மட்டும் இருக்க முடியாதுன்பா. விபினா அதை பத்திலாம் கேட்கலையன்பா. என்சோ, நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் அவன் லொகேஷன்லாம் கேட்கல, என்ன இப்படி கேட்டாலும் அதுவும் எனக்கு தெரியாதுன்பா. விபினான அவனை ஒரு தடவை தான் பார்த்தேன், ஒரு ஆள் போல இருக்க ராபிட், அவனை நோட்டீஸ் பண்ணாமலாம் இருக்க முடியாது. அதுலயும் பாவத்தோட இந்த சிக்கலான வனைப்பின்னல்
என் கூட. என்ஜோ அப்படின்னா நீங்க அவனை தேடி ஆட்களை அனுப்பிச்சிருப்பீங்க, பட் யாரும் சர்வைவ் ஆயிருக்க மாட்டாங்களன்பா. விபி ஒருத்த மட்டும்பா. அந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இருந்தவன் கண்ணு முழிச்சிருப்பான். ஃபிஷர் அவங்ககிட்ட கத்தியை பத்தி மட்டும் கேளுங்கன்பா. என்ஜோ கிட்ட விபி உனக்கு ஸ்வாட் ஆஃப் ஸ்பாடாவை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்பான். என்ஜோ எனக்கு அது பழைய கதையை ஞாபகப்படுத்துது. கடந்த காலத்துல ஸ்பாடான ஒருத்தன் தான். அப்ப 2 ரெம்ஸுமே ஒன்னாதான் இருந்துச்சுங்க போது விபி அப்ப 2 தரப்புக்காகவும் சண்டை போட்டவன் த சாம்பியன் ஆஃப் ஹெல். அதுவும் ராஜாக்கு அகேன்ஸ்ட் அவன் திரும்புற வரைக்கும் எனக்குமே இந்த கதையை பத்தி எல்லாம் தெரியும். நான் கேட்கறது கத்தியை பத்தின்பான். என்ஜோ அதான் முழுசா சொல்ல விடுங்களேன்ட்டு அந்த ஆளு இந்த ரெல்மும் அந்த ரெல்மும் கனெக்ட் ஆக கூடாதுன்னு அவன் கத்தி அப்புறம் ஆம்லெட்டோட பவரை வச்சுதான் 2 ரெல்முக்குமான ஒரு செவரை உருவாக்கினான். இப்ப அந்த ஆம்லெட் 2 பீஸா சதறிடுச்சு. அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம்பா. ஃபிஷர் ஷாக் ஆயிருப்பான். என்ஜோ பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த புல்ஷிட் போலன்பா. ஃபிஷர் எதையோ கண்டுபிடிச்ச போல இருக்கும். நீங்களே வந்து இந்த கத்தியை பாருங்க. இதுக்குள்ள ஆம்லெட் வைக்கிற போல ஒரு கேப் இருக்கு. ரெல்ம்ஸ்க்கு இடையிலான பிளவுகளை தடுக்கிற குவாண்டம் இன்டர்ஃபெரன்ஸ் சில வகையான டிரான்ஸ்மிட்டர்ஸ் மூலமா ஒளிபரப்பப்பட்டதா நான் நினைக்கிறேன். டீமன் டெக்னாலஜி பார்க்க இடைக்காலமா இருக்கலாம், ஆனா குவாண்டம் பிரின்சிபல்ஸோட அவங்களோட புரிதல் அது நம்மளை விட முன்னிலையில இருக்கு. இந்த ஆமுலெட் தான் டிரான்ஸ்மிட்டர். அந்த 2 பாதியும் ஒரு ஹாஃப் ஆஃப் த சிக்னலை ஜெனரேட் பண்ணுது. அப்புறம் ஸ்பாடாவோட அந்த கத்தி தான் டீகோடர். இப்ப ஒருத்த அந்த ஆமுலெட்டோட ஹாஃப் சேர்த்தும் போது அந்த ஆமுலெட்டை கத்திக்குள்ள பிளேஸ் பண்றப்ப டிரான்ஸ்மிஷன் நிறுத்தப்படலாம். அப்புறம் இடையூறே இருக்காது. அதுக்கப்புறம் செவர்களும் இருக்காது. ரெண்டு ஒருத்தருக்கு ஓபன் செய்யப்பட்டிருக்கும் லிமிட் இல்லாம. விபி ஆர்மகடனை பத்தி சொல்றேன்னு கேட்பாரு. பிஷர் அதேதான் நடக்க போறத புரிஞ்சுக்கங்க. டீமன்ஸ் மத்த டீமன்ஸ் எழுப்பி விடும், அதுவும் நம்ம வாயிலுக்குள்ள. அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் இழந்திருப்போம். ஜஸ்ட் அது அவன் மட்டும் இல்லைன்னு உலகம் பூரா அவனுக்கு பரவி இருப்பானுங்க. நம்ம சிவிலைசேஷனை அதிக மிஞ்சி இருக்கும். விபி இதை அப்படியே விட்டுறக்கூடாது. இது டார்காமோட பர்பஸ். இது நம்ம தெய்வீக தன்மையில நம்ம காக்கணும். இன்ஃபர்னோக்கு அகேன்ஸ்டான டிஃபென்ஸோட லாஸ்ட் லைனா இருக்க போதுன்பா. பிஷர் ஆமா அதேதான். ஆனா அந்த ராபிட்டுக்கு ஸ்வாட் மேலதான் கண்ணுனா அதுக்கு அந்த ஆமுலெட்டுக்கான 2 பீசஸும் தேவைப்படும். ரிஃப்ட் ஓபன் பண்றதா இருந்தான்பா. விபி அவங்ககிட்ட ஆல்ரெடி ஒன்னு இருக்குன்பா. அந்த சர்வைவான பர்சன் வந்துட்டு அவன் மத்தொன்னுக்காகவும் போவான். மிஸ்டர் வைஸ் பிரசிடென்ட் பெயின்ஸ் சல்யூட் பண்ணுவான். பிஷர் ஜெய் ஸ்குவாட்ல இருந்து சர்வைவான ஒருத்தன்பா. பெயின்ஸும் சல்யூட் பண்ணிட்டு நீங்க தப்பிச்சல சந்தோஷம். ஆமா முகத்துல என்னன்பா. அந்த ஆபீசர் முயலோட நகங்கள்பா. பிஷர் ஹாஸ்பிட்டல் இல்லாம இங்க எதுக்கு வந்தேன்பா. அவன் இந்த உலகத்தோட முடிவு சார்ந்து பேச வந்திருக்கேன். அவன் இந்த மெசேஜ் உங்ககிட்ட சேர்க்க சொன்னான். அந்த ராபிட் எதுக்காக இதெல்லாம் செய்யறன்னு சொன்னான். அவங்ககிட்ட ஆல்ரெடி எல்லாமே இருக்கு, பட் பாதி ஆம்லெட் மட்டும் இல்ல. பிளான்ல ஃபெயில் ஆயிட்டான், திரும்ப ட்ரை பண்ணுவான்பா. பெயின்ஸும் பிளான் என்னன்னு கேட்பான். அந்த ஆபீசரும் சார் ஏதோ செட்டப் ஜாப் கொடுக்கறதுக்காக யாரையோ ஹையர் பண்ணதா சொன்னான். அவங்ககிட்ட தான் இன்னொரு பாதி இருக்கணும்பா. பெயின்ஸ் அண்ட் ஃபிஷரோட பார்வை என்ஜோ பக்கம் திரும்பும். பெயின்ஸ் டான்டேன்பா. இதுக்கப்புறம் ஹீரோ ஒரு டான்சிங் கேம் விளையாட்டு இருக்கதை காட்டுவாங்க. சும்மா சூப்பரா டான்ஸ் ஆடுவான். கடைசியில கேம் ஓவருங்கவும் அப்படியே படுத்திருப்பான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னா ஆடியன்ஸா உங்களோட ஒப்பீனியன்ஸை சொல்லுங்க. அண்ட் டான்டேவை எந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. அண்ட் இந்த கேமை யாரெல்லாம் விளையாண்டுருக்கீங்க, டான்டேவை இதுக்கு முன்னாலேயே தெரிஞ்ச பர்சன்ஸ், டான்டேக்கு நீங்க எந்த அளவுக்கான எக்ஸ்ட்ரீம் ஃபேன்ங்கிறத சொல்லுங்க. அண்ட் இந்த டெவில் மே கிரைங்கிற அனிமே அண்ட் கேமுக்கும்